வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். உங்களோடு இந்த குரு பெயர்ச்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்காக உங்களை நீங்கள் பார்ப்பதற்கான குரு பெயர்ச்சி பலனை தெளிவாக சொல்கிறேன். அதை கேட்டு வாருங்கள். உங்களுக்கு நீங்களே பார்த்து கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என்பது இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இந்த குரு பயிற்சி பலனை இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிம்ம லக்னம், ராசி, லக்னாதிபதி என்ற இடமாக கொண்ட நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம் என்ற 3 நட்சத்திர பாதங்கள் அதில் இருக்குது. அந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 3 நட்சத்திரத்தில் 9 பாதங்கள் இருக்குது. இந்த குரு பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் அந்த இடத்திற்கு 10வது இடத்தில் இருக்கிறார். இவர் யார்? 5க்கும் 8க்கு உடையவர். 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த 10ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் எனக்கு என்ன செய்யும் என்றால், கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து வளர்ச்சிக்கும் அது பயனுள்ள குருவாக இருப்பார். ஏனென்றால் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும், உங்களுடைய தொழில்நுட்பமும், உங்களுடைய வளர்ச்சியும் மிக சிறப்பாக இருக்கும். ஆனாலும் 12ஆம் இடத்துக்குடைய சாரத்தில் செல்லும் பொழுது உங்களுடைய முயற்சி சற்று குறையும். அப்பொழுது என்ன செய்யணும்னா, ஒரு முதலீடுகளை போட்டு அந்த முதலீடுகளிலிருந்து உங்களுடைய வளர்ச்சியை கொண்டு வர மாதிரி செய்யணும். அதில் முழுமையான முதலீடு போடாமல் கம்மியான முதலீடை போடணும். ஏன்னு கேட்டால், அந்த சிம்ம ராசிக்கு 12வது ராசி கடகம். அந்த கடகத்துக்குடைய சாரத்தில் தான் அந்த குரு பகவான் போக போகிறார். அப்படி போகும் பொழுது எனக்கு இந்த இப்போ நிலை எப்படி இருக்குன்னா, இடம் விட்டு இடம் பெறுதல், தன்னுடைய வளர்ச்சியில் பாதிப்பு வராது முன்ஜாக்கிரதையாக இருத்தல், இதெல்லாம் அந்த இடத்துலேருந்து குரு பகவான் குருச்சந்திர யோகமாக அமைவார். குரு சந்திர யோகம் என்பது என்றால் ஒன்றோடு ஒன்று பார்க்கும்போது அதுக்குள்ள யோகங்கள் வேறு மாதிரி இருக்கும். அறிவின் சாரத்திலே, சந்திரனுடைய சாரத்திலே குரு செல்லும் பொழுதும் அந்த இடத்தில் எப்பொழுது சந்திரன் சேருகிறாரோ அப்பொழுதுதான் பாதிப்பை தருவார். மற்ற நேரத்தில் மன சஞ்சலத்தை தருவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சிம்ம லக்னம், சிம்ம ராசி, சிம்ம ராசி அதிபதி இல்லை லக்ன அதிபதி நிற்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இந்த பலனை தருவார். எப்படிப்பட்ட பலன்? சிறப்பான பலனை தருவார். வாழ்க்கையில் முன்னேற்றம், கல்வியில் மேன்மை, தன்னுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, தன்னுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சி, மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உங்களுக்கு தேவையான முயற்சியும் அதற்கான இயற்கையான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுகை இந்த நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக, அதாவது உணர்ந்து கொண்டு அதை மனதில் வைத்து கொண்டு உங்களுடைய எண்ணத்தை பயணிக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு 6ஆம் இடமாக இருக்கின்ற அந்த பாகம் செயல்படும்போது அந்த 5ஆம் பாகத்தோடைய அனுகிரகம் அந்த 6ஆம் பாவத்திற்கு மேன்மைப்படுத்தும். ஆகையினால் இந்த சிம்மராசி நேயர்கள் பெரும்பாலும் அலட்சியமாக இருக்கும். எதை நினைத்தார்களோ உடனே செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் என்ன செய்வார்கள்னா, சொன்ன உடனே செஞ்சிட்டாங்கன்னா அவங்க ராஜா. சொல்லிட்டு செய்கிறேன்னு சொன்னாங்களா அவங்களால முடியாது. செய்கிறேன்னு வாங்க, நானா சொன்னேன்னு கேட்பாங்க. அது மாதிரி தடுமாற்றத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த குரு இன்னைக்கு 10லிருந்து வேற செயல்படுகிறார். 10லிருந்து செய்யும்போது கர்ம பாகம் 10ஆம் பாகம்னு சொல்லுவாங்க. ஆகையினால போன ஜென்மத்தில் செய்த ஒரு பாவ புண்ணியத்தோட நினைவுகளை இந்த ஜென்மத்தில் இந்த குரு பகவான் உங்களுக்கு 10லிருந்து செயல்படுத்துவார். அது 2ஆம் இடத்தில் பார்வையாக பார்ப்பதால் உங்கள் வாயை கொண்டே, உங்களுடைய வார்த்தைகளை கொண்டே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கொண்டே உங்களுக்கு
நடக்கக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நற்பலன்களை தேடுகின்ற நிலையை அவர் சரி செய்வதற்கு சற்று காலதாமதம் படுத்துவது போல் இருக்கும். இல்ல வெகு வேகத்தில் செய்து முடித்து விடக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஏனென்றால் இந்த சூரியனும் சந்திரனும் வேகத்தில் செல்லக்கூடியவர்கள். அடுத்தது செவ்வாய் வரும்பொழுது தான் உங்களுடைய மாற்றங்கள் வேறு மாதிரின்னா ஒரு நிலவலங்கள், இல்ல உங்களுடைய வீடு வாசல், இவைகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சியும், குழந்தைகளுடைய முயற்சியும், அவர்களுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையும் நீங்க அமைச்சு குடுப்பீங்க. சமயத்தில் சில பேர்களுக்கு குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு வருவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது. அந்த குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதோ, அவங்க படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் சற்று உங்களுக்கு சிரமத்த கொடுக்கும். ஆனாலும் எல்லாத்திற்கும் இயற்கையின் துணையோடு நீங்கள் வாழுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சற்று விட்டு கொடுத்து வாழுங்கள். ஏனென்றால் நீங்க விட்டு கொடுத்தவர் கெட்டுப் போவதில்லை. அந்த கேதுவின் சாரத்தில் இருக்கும்பொழுது உங்களுடைய மனம் உண்டு இல்லை, வேண்டும் வேண்டாம் என்றும், அடுத்தது அந்த சுக்கிரனுடைய சாரத்தில் வரும்போது, அந்த தைரியமும் அந்த கர்மாதிபதியோட யோகத்தில் வரும்போது, உங்களுடைய சில இடங்களில் சில விஷயங்களை தேடி போகும்போது, அது மன திருப்தி இல்லாதனால, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அது மறுபடி பார்க்கலாம், மறுபடி பார்க்கலான்னு ஒதுக்கி போடுவீங்க. அது உங்களுக்கு என்ன செய்யும்னாக்க, என்னைக்கோ செய்தது இன்னைக்கு உதவி செய்யும். இன்னைக்கு எதிர்பார்ப்பது இன்னைக்கு செய்யாது. இது மாரி சிறு சிறு தடைகள் இருக்கும். இது அனைத்துமே உங்களுடைய 10ஆம் அதிபதி என்ற சுக்கிரன், உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் எங்கிருந்தார், அந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு 6, 8, 12ல் இல்லாமல் இருக்கிறாரா? அந்த நட்சத்திரத்தின் அதிபதிக்கு 6, 8, 12ல் இல்லாமல் இருக்கிறார்களா? என்று நீங்கள் உணர்ந்தால் போதும். உங்களுடைய உண்மையான தத்துரூவமான அந்த குரு பெயர்ச்சியின் பலன் உங்களுக்கு கிட்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அருகாமையில் இருக்க தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு செல்லுங்கள். ஏனென்றால் குரு பகவான் என்பதை சிலர் குரு என்பதை தனியாகவும், தட்சிணாமூர்த்தியை தனி என்றும் நினைக்கிறார்கள். ஆனாலும் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், குரு பகவான் என்பது ஒரு இயற்கையில் பொன், பொருள், மதிப்பு, மரியாதை, ஒரு இடத்தில் கௌரவம் இவதெல்லாம் வாங்கி தரக்கூடியது. அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு 5க்கும் 8க்கு உடையவன். மதிப்பு குடுக்கலன்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க சிம்ம ராசிக்காரவங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு உடையவங்க இன்னைக்கு 10ல் வந்து அந்த குரு பகவான் இருப்பதால், நீங்கள் சற்று யோசியுங்கள், சற்று உணருங்கள். உங்களை நீங்கள் பக்குவமாக வைத்துக்கொண்டால், அந்த குரு பகவானுடைய இயற்கை உங்களுக்கு நல்லதை தான் செய்யும். நீங்கள் உங்களுடைய கைகளில் ஒரு மஞ்சள் நிற கர்ச்சீப் எடுத்துக்கங்க. இல்ல உங்களுடைய ஆடையில் ஒரு மஞ்சள் நிற ஆடை ஏதேனும் ஒரு இடத்தில் தெரிவது போல் வைத்துக்கொண்டால், உங்களுக்கு அந்த ஒரு ஈர்ப்பு விசை பிறருடைய கண்களிலிருந்து நீங்கள் விலகி நல்ல நிலையை நோக்கி போக முடியும். உங்களுடைய முயற்சியில் அடுத்தவருடைய கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி வராத இருக்கும். வார்த்தை பேசும்போது தவறான வார்த்தைகள் விடாத இருப்பதற்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். இதற்கு தான் நம்மளுடைய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டு பிறருடைய எண்ணங்களுக்கு நாம் ஒரு மதிப்பு உள்ளவர்களாக மாறுவது போல் ஒரு தோற்றமளிக்கின்றோம். அந்த தோற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக தான் இப்பொழுது இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய முகத்தில் 2ஆம் இடத்தில், உங்களுடைய வாக்குஸ்தானத்தில், உங்களுடைய தனஸ்தானத்தில் வருகிறார். யாருடைய வீட்டிலிருந்து வருகிறார்? சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து வருகிறார். அவர் வரும்பொழுது லக்னாதிபதியின் சாரத்திலிருந்தும், லக்னத்திற்கு விரையாதிபதியுடைய சாரத்திலிருந்தும், இந்த லக்னத்திற்கு சுகஸ்தானாதிபதியுடைய சாரத்திலும், யோகாதிபதியின் சாரத்தில் வருவதால், இந்த ஆண்டு இவர்களும் சிம்ம லக்னக்காரர்களும் நல்ல சிறப்பாக பயணிப்பதற்கான நல்ல நிலை இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்தால் போதும். நன்றி.